நம்ம பார்க்கிறோம் செல்வி ஜெயலலிதா சமாதியில திரு சி.வி. சண்முகம், அதே போல திரு எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், டாக்டர் சி. விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் காமராஜ் மற்றும் லீமா ரோஸ் இவங்கெல்லாம் தனியாக ஒரு குழுவாக சென்று அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய காட்சி சென்னை மரீனா கடற்கரையில் உள்ள செல்வி ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் நினைவகங்கள்ல அதிமுகவுடைய சி.வி. சண்முகம் முன்னிலையில ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய குழு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அதிமுகல பெரிய பெரிய நகர்வுகள் மாற்றங்கள்லாம் நடந்த போது அதோடைய முதல் விட்னஸாக செல்வி ஜெயலலிதாவுடைய நினைவகம் தான் இருந்திருக்கிறது. இங்க தர்ம யுத்தம் OPS தொடங்கினார் அப்படிங்கிறத பார்த்தோம். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சமாதியில பார்க்கின்றோம். இங்கே கூடி இருக்கக்கூடிய பெருந்தலைகளுடைய பெயர்கள் ரொம்ப முக்கியமானது. இதில் இருக்கிறாங்க மிஸ் லீமா ரோஸ். லீமா ரோஸ் அவர்கள் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய மாமியார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவுடைய ஃபர்ஸ்ட் டைம் MLA. அவங்க இதில் ஒரு முக்கிய பங்காற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு பொருள் வருகிறது. ஏன்னா அவங்க ஒரு காமன் லிங்க் இல்லையா TVKக்கும் இந்த அதிமுகவுடைய இந்த குழுக்கும். ரமேஷ், இந்த இடத்துல தர்ம யுத்தத்தை பார்த்திருக்கோம். OPS தொடங்கியிருக்கிறாரு. எப்பப்பெல்லாம் பெரிய பெரிய நிகழ்வுகள் அதிமுகவில் நடந்திருக்கோ இங்க வந்து தான் அங்க செஞ்சிருக்கிறாங்க. இதுல வந்து நமக்கு தென்படக்கூடிய தலைகள்லாம் பெருந்தலைகளாக இருக்கிறது. நத்தம் விஸ்வநாதன் இன்னைக்கு அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக இருப்பவர். திரு வேலுமணி தலைமை நிலைய செயலாளராக இருப்பவர். அதிமுகவுடைய குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சட்ட நகர்வுகளை எல்லாம் லீகல் சேலஞ்சஸ் எல்லாம் முன்னின்று நடத்தியவர் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர். இன்னைக்கும் கூட லீகல் அஃபேர்ஸை கவனிக்கக்கூடிய திரு சி.வி. சண்முகம் அவர்கள், டாக்டர் சி. விஜயபாஸ்கர் அவரும் கூட ஒரு முக்கியஸ்தர், MR விஜயபாஸ்கர், இப்படி நிறைய பெருந்தலைகள் இங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய அடுத்த நகர்வு என்ன? விஜய் இவங்களை சந்திக்கிறாரா? இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன ரமேஷ்? அதிமுகவுல முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும் போது அவங்க நேரா வரக்கூடிய இடம் முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆருடைய நினைவிடம் தான். அங்க வந்து மரியாதை செலுத்துவது வழக்கம். அந்த வகையில அதிமுகவுல இப்போ முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில எஸ்.பி. வேலுமணி தலைமையில ஒரு MLAக்கள், எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தலைமையில ஒரு குழுவினரும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு குழுவினரும் செயல்பட தொடங்கிட்டாங்க. இன்றைக்கு காலையில நம்ம அதிகாரப்பூர்வ நகர்வுகள் எல்லாம் வந்திருந்ததை பார்த்திருந்தோம். இந்த நிலையில சட்டப்பேரவை நிகழ்வுகள் முடிந்ததற்கு அடுத்த சில நிமிடங்களிலேயே சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான MLAக்கள் குழுவினர் நேரடியாக மெயினாவில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நினைவிடத்துல மரியாதை செலுத்திவிட்டு இப்ப புறப்பட்டு சென்றிருக்கிறாங்க. இன்றைக்கு மிக மிக முக்கியமான நகர்வு இருக்கும் அப்படின்னு சி.வி. சண்முகம் நம்ம கிட்ட தெரிவித்திருந்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. நிறைய செய்திகள் காத்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை சி.வி. சண்முகம் தெரிவித்திருந்தாரு. ஒரு பக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலக வளாகத்திலேயே அவருடைய அறையில ஆலோசனை நடத்தி வராரு. மற்றொரு பக்கம் சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக MLAக்கள் இதுல முக்கியமா இதுல ஒரு துணை கேள்வி ரமேஷ். ஒரு லீமா ரோஸ் நன்றி ப்ளீஸ் நன்றிப்பா நன்றி. எஸ்பி வேலுமணி அவர்களை ஏற்பாங்க சபாநாயகர். வெரி குட் ப்ளீஸ். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.